ஒரு அழகான மலை கிராமத்தில் அருண் என்ற சிறுவன் வாழ்ந்து வந்தான். அவனுக்கு உலகத்தில் இருக்கும் எல்லாவற்றைப் பற்றியும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற தீராத ஆர்வம் இருந்தது. ஏ, எதற்கு, எப்படி என்பதுதான் அவனது தினசரி கேள்விகள். ஒரு நாள் காலை அவன் எப்போதும் போல பள்ளிக்குச் சென்று கொண்டிருந்தான். அப்போது மரக்கிளையிலிருந்து ஒரு விசித்திரமான குரல் கேட்டது. அருண், கொஞ்சம் நில். அருண் நிமிர்ந்து பார்த்தான். அவனது கண்கள் ஆச்சரியத்தால் விரிந்தன. அங்கே ஒரு குருவி அமர்ந்திருந்தது. ஆனால் அது சாதாரண குருவி அல்ல. காலை சூரியனின் ஒளியில் அதன் சிறகுகள் சுத்த தங்கத்தைப் போல பிரகாசித்தன. அருண் பயப்படவில்லை. மாறாக அவனது ஆர்வம் தலை தூக்கியது. குருவி பேசுமா? இது எப்படி சாத்தியம்? என்று அவன் யோசிப்பதற்குள் அந்த பொன்னிறக் குருவி, அருண், என் பின்னால் வா. உனக்கு இந்த உலகத்தின் மிகப்பெரிய ரகசியத்தை காட்டுகிறேன் என்று கூறிவிட்டு அடர்ந்த காட்டுக்குள் பறந்தது. அருணும் அதன் பின்னே ஓடினான். காட்டின் நடுப்பகுதியில் பல 100 ஆண்டுகள் பழமையான பிரம்மாண்டமான ஆலமரம் ஒன்று இருந்தது. அதன் ஒரு கிளையில் வந்து அமர்ந்த குருவி கீழே இருந்த ஒரு இடத்தைக் காட்டி, இதன் கீழே ஒரு புதையல் பெட்டி இருக்கிறது. அதை தோண்டி எடு என்றது. அருண் சற்றும் யோசிக்காமல் அங்கிருந்த ஒரு கூர்மையான மரக்கட்டையை எடுத்து மண்ணைத் தோண்ட ஆரம்பித்தான். வேர்வை சொட்டச் சொட்ட, கைகள் வலிக்க வலிக்க அவன் தோண்டிக் கொண்டே இருந்தான். அவனது உழைப்பு வீண் போகவில்லை. சற்று நேரத்தில் ஒரு பழங்காலத்து மரப்பெட்டி தென்பட்டது. அப்பாடா, புதையல்! என்று உற்சாகமடைந்த அருண் ஆவலோடு அந்த பெட்டியை திறந்தான். ஆனால் உள்ளே வைரம், வைடூரியம், தங்கக் காசுகள் என எதுவுமே இல்லை. அதற்கு பதிலாக சுருட்டப்பட்ட ஒரு சிறிய பழைய காகிதம் மட்டுமே இருந்தது. ஏமாற்றமடைந்த அருண் அதை விரித்துப் படித்தான். அதில் 2 வரிகள் எழுதப்பட்டிருந்தன. உலகில் அழியாத ஒரே பொக்கிஷம் உன்னிடமுள்ள அறிவும் நீ பிறருக்கு காட்டும் தூய்மையான அன்புமே. அருண் குழப்பத்துடன் குருவியைப் பார்த்தான். தங்க காசுகள் இருக்கும்னு பார்த்தா வெறும் காகிதத்தை வச்சுக்கிட்டு இதுதான் பொக்கிஷம்னு சொல்றியே என்றான். குருவி மென்மையாக சிரித்தது. அருண், நீ என் பின்னால் வந்தது உன்னுடைய ஆர்வத்தால். கைகள் வலிக்க தோண்டியது உன்னுடைய விடாமுயற்சியான உழைப்பால். இப்போது இந்த வரியின் அர்த்தத்தை நீ யோசிப்பது உன்னுடைய அறிவால். இந்த குணங்கள்தான் மனிதனின் உண்மையான செல்வம் என்று கூறி முடித்த கணமே அந்த குருவி ஒரு பிரகாசமான ஒளியாக மாறி காற்றில் கரைந்து மறைந்தது. அன்று முதல் அருண் முற்றிலும் மாறினான். இன்னும் தீவிரமாக படிக்க ஆரம்பித்தான். கிராமத்தில் யாருக்கு என்ன உதவி தேவை என்றாலும் ஓடி ஓடிச் செய்தான். சில வருடங்களில் அவன் அந்த வட்டாரத்திலேயே மிகச்சிறந்த புத்திசாலியாகவும் அன்பானவனாகவும் வளர்ந்தான். ஆனால் உண்மை என்னவென்றால், அன்று காட்டில் அப்படியொரு மந்திரக் குருவியே இல்லை. அருண் இயற்கையிலேயே மிகச்சிறந்த சிந்தனையாளன். அன்று பள்ளிக்குச் செல்லும்போது மரத்திலிருந்த ஒரு சாதாரண குருவியைப் பார்த்த அவனது ஆழ்மனம் அவனுக்குள் இருந்த நற்பண்புகளையும் தேடலையும் ஒரு கற்பனைக் காட்சியாக அவனுக்குள் கடத்தியது. உண்மையில் அவனுக்கு வழிகாட்டிய மந்திரக் குருவி அவனுடைய சொந்த மனசாட்சிதான். கதையின் நெறி: பணமும் நகையும் ஒரு நாள் அழியக்கூடும். ஆனால் நம்மிடம் இருக்கும் அறிவும் பிறருக்கு உதவும் நல்ல மனமும் மட்டுமே நம்மை எப்போதும் வாழ வைக்கும் உண்மையான பொக்கிஷங்கள்.